வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க க்ரீன் கலரை கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நான் மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுகள் எல்லாம் 1 கிலோ தக்காளிக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி ரேட்டு கம்மியாக இருக்கும்போதே இது போல் தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி சூஸ் பண்ணும்போது நல்ல ரெட் கலரில் இருக்க தக்காளி சூஸ் பண்ணால் நம்ம ரெடி பண்ணுற தொக்கும் நல்ல ரெட் கலரில் அட்ராக்டிவான கலரில் இருக்கும். இப்போது தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுருங்க. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, இருந்தாலும் கூட தக்காளியில் நிறைய தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியிலேயே தக்காளி நல்லா வெந்துடும். இந்த தக்காளி தொக்கு கூட தயிர் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி எல்லாமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளியில் எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்குன்னு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணி எல்லாம் வற்றிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வைக்க போகிறோம். தக்காளி தொக்கு இந்த அளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் இடையில நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வைக்காமல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு ட்ரையான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போது இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு பவுல் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து கடுகு, வெந்தயம் இது ரெண்டத்தையும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு பதிலாக இந்த தொக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தொக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ட்ரையான கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆகிரும். இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.